ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதான் பார்த்தீங்கன்னாக்கா குனாஃபா வந்து குனாஃபா டோன்னு கேட்டாலே கடையில் வைப்பாங்க, ரெடிமேடாக வைப்பாங்க. இந்த சேமியாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிஸாக இருக்குது பாருங்கள். இது வந்து கடலூர் அகர்வால் வாங்கினது பாருங்கள். இப்போ நம்ம குனாஃபா தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்குறோம். உங்கள்கிட்ட இந்த குனாஃபா இந்த டோ இல்லைன்னா கூட நீங்கள் சேமியாவில் கூட செய்யலாம். அந்த குனாஃபா டோவை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தட்டில் போட்டிங்கன்னா இதை பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நல்லா உதிர்த்து நல்லா விடணும். பார்த்தீங்கன்னாக்கா பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பட்டர் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஃப்ரீசரில் வச்சதுனால கொஞ்சம் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து கேரட் துருவத்தால் நான் துருவி போட்டிருக்கேன். இது நல்லா வந்து பட்டரை போட்டு நல்லா இந்த குனாஃபா இதோட நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த க்ரீம் மில்க் தாங்க எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மில்கி மிஸ்டர் க்ரீம் இல்லைனா கூட வீட்டில் கூட பாலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா திக்காக கூட காய்ச்சி அதை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் வந்து க்ரீமாக வாங்கினால நான் வந்து இதை யூஸ் பண்ண போகிறேங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சு அது நம்ம வந்து அந்த டோ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த குனாஃபா பார்த்து நம்ம ரவுண்டாக செய்ய போகிறோம் இல்லையா? அதுக்காக என்கிட்ட ரவுண்டாக எதுவுமே இல்லை. அதுக்காக வந்து அந்த பிரிமென சாப்பாடெலாம் வந்து வைப்போம் இல்லையா, அதை எடுத்துருக்கேன். அதை நடுவில் வச்சு இதில் நான் பட்டர் வைக்க பாருங்கள். பட்டர் வச்சு கொஞ்சம் உருகட்டும். ஒரு 3 ஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியை சர்க்கரை கரைஞ்ச உடனே நிறுத்திட்டேன். நான் அதை வச்சுருக்கேன். நான் அதுக்குள்ளே அந்த பட்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பூன் அளவு போட்டு ஃபுல்லாக எதுக்கு நான் பட்டர் இருக்குன்னா அடியில் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்காக அந்த க்ரீம் மில்க் போட்டு அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கிறேங்க. ஒரு 3 ஸ்பூனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன் பிட்வீன் கேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அதில் இதை பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பட்டர் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அதில் என்ன பண்ணுங்கன்னா அடுப்பில் கொஞ்சம் சிம்மில் வச்சு இது எல்லா இடத்துலையும் வச்சு என்ன பண்ணால் ஒரு டம்ளர் சின்ன இதோ பாருங்கள். இதில் போட்டாலே பாருங்கள் எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா இப்படி நல்லா இதோ பாருங்கள். அந்த குனாஃபா இதில் போட்டவொடனே வண்ணையும் குனாஃபா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம். அது நல்லா போட்டவொடனே இதோ பாருங்கள். நான் அந்த க்ரீமோட கொஞ்சம் சர்க்கரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு அதை வந்து எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் பண்ண மாதிரி நல்லா போட போகிறேன். இதோ பாருங்கள். அந்த ஃப்ரெஷ் க்ரீம் கூட சர்க்கரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த குனாஃபா மேலே வச்சுட்டு அது மேலே சீஸ் இருக்கு இல்லையா, சீஸ் நல்லா துருவி போடுறேங்க. சீஸ் பாருங்கள் நடுக்க எல்லாத்துலேயும் நல்லா படுற மாதிரி பண்ணியாச்சு. இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா மீதி இருக்க குனாஃபா இருக்கு இல்லையா, மீதி இருக்கிறத இது மேலே அப்படியே வச்சு எதுக்கு இந்த ரவுண்டு வாலையும் வச்சுருக்கேன்னாக்கா ஒரு நல்லா ரவுண்டு ஷேப்பில் வருங்க. இப்போ என்கிட்ட ரவுண்டாக வேறு எதுவுமே இல்லாததுக்காக நான் இதை வச்சு நான் செஞ்சுருக்கேன். நம்ம இது மாதிரி பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்டு ஷேப்பில் நல்லா வருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மில்க் மேட் வச்சுருந்தா கூட நீங்கள் அந்த க்ரீமுக்கு பற்றி நீங்கள் மில்க் மேட் கூட ஊற்றலாம். 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இந்த பாருங்கள், இதை பாருங்கள். இது அடிப்பக்கம் வெந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா இதை நல்லா திருப்பி போடணும். வெந்திருக்கோம் இல்லையா, ஒரு தட்டை வச்சு மூடி அப்படியே வந்து திருப்பி போட்டாக்கா உடஞ்சிடுங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா தட்டை போட்டு கவுத்தி அப்படியே நம்ம கவுத்து போட்டாக்கா அப்படியே வந்துடும். இதோ பாருங்கள். இது மேலே கொஞ்சம் கார்னிஷிங்காக முந்திரியை வந்து துருவி போட்டுருக்கேன். அப்புறம் சக்கரை தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சக்கரை தண்ணி இது மேலே இதோ பாருங்கள். எவ்வளோ ஊற்றினா பாருங்கள் சக்கரை தண்ணி ஏற்றுக்குச்சு. இந்த பாருங்க குனாஃபா பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இருங்க நான் சாப்பிட்டு பார்க்க எப்படி இருந்தேன். அதுக்கு நம்ம சேமியாலே செய்யலாங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது நீங்கள் உங்கள் வீட்டில் பசங்க செஞ்சு கொடுக்குறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.